ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அமல் ஹாபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடி. இந்த இட்லி பொடி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். அது எப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு ட்ரையான கடாயில் 1 கப் கருப்பு உளுந்து, கொஞ்சமாக வெள்ளை உளுந்து சேர்த்து நல்ல வாசனை வர்ற அளவுக்கு செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா முழு உளுந்து கருப்பு உளுந்தாக எடுத்திருக்கேன். நீங்கள் உடச்ச உளுந்தாகவும் எடுத்துக்கலாம், இல்லை முழு உளுந்து வெள்ளை உளுந்தாக கிடைக்கிது பார்த்திங்களா, அதுவும் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த கருப்பு உளுந்தில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். இந்த கருப்பு உளுந்தில் கொஞ்சமாக நம்ம வெள்ளை உளுந்தும் சேர்த்து செய்யும்போது, அதாவது வறுக்கும்போது அது வறுபட்ட அந்த நிறம் வந்து நமக்கு ஈஸியாக தெரியும். அதுக்காக தான் மொத்தமாகவே நம்ம கருப்பு உளுந்து சேர்க்கும்போது அது வந்து நல்ல செவக்க வறுத்துருக்கா என்னங்கிறது நமக்கு டக்குன்னு வந்து கண்டுபிடிக்க முடியாதுங்கிறதுக்காக தான் கொஞ்சமாக வெள்ளை உளுந்து சேர்த்து வறுத்துருக்கேன். நல்லா அந்த மாதிரி பொன்முருவலாக வறுபட்டதுக்கு அப்புறம் அதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது எந்த அளவுக்கு நம்ம உளுந்து எடுக்கிறோமோ அதில் பாதி கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் உளுந்து எடுக்கிறீங்கன்னா 1/4 கப் கடலைப்பருப்பு. இதுக்கு அடுத்தடுத்து சேர்க்க போகிற எல்லா பொருளுமே 1/4 கப் தான் சேர்க்க போகிறோம். கடலைப்பருப்பும் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வறுபட்டதுக்கு அப்புறம் தட்டுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்தது 1/4 கப் மல்லி, தனியா இருக்கு இல்லையா, காஞ்ச தனியா, அதையும் வந்து நல்லா இந்த மாதிரி சூடு ஏறி படப்படன்னு வெடிக்கும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6 மாதம் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட போகிறோம். அப்படின்னா சீக்கிரம் வந்து கெட்டு போகக்கூடாது அப்படின்னா நல்ல சூடு ஏற வறுத்துக்கணும். அப்போ தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ மல்லி பாருங்கள், இந்த மாதிரி லேசாக படப்படன்னு பொரிய ஆரம்பிக்கும். அப்போ வேறு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்து பொட்டுக்கடலை 1/4 கப் இந்த மாதிரி நல்லா சூடு ஏற அளவுக்கு வறுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை வந்து அந்த லேசான சூட்லேயே சீக்கிரமாகவே வறுபட்டுரும். இப்போ நல்லா செவந்துருச்சு, இதையும் வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து அதே அளவுக்கு எள்ளு எடுத்துருக்கேன். வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளுன்னு நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். எள்ளு வந்து பார்த்திங்கன்னா அந்த சூட்லேயே டக்குன்னு போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ அதையும் வேறு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. கருவேப்பிலை வந்து எந்த அளவுக்கு வேணாலும் நம்ம சேர்க்கலாம். இதுக்கு வந்து அளவெல்லாம் கிடையாது. உங்களுக்கு கருவேப்பிலையோட டேஸ்ட் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் நிறையவே சேர்க்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக இருந்ததுன்னா ஒரு டவல் வச்சு நல்லா தொடச்சிட்டு வறுத்துக்கோங்க. இல்லை காஞ்ச கருவேப்பிலையாக இருந்தாலும் இதில் நீங்கள் போட்டு நல்ல சூடு ஏறுற அளவுக்கு வறுத்துக்கோங்க. கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே உடஞ்சி தூள் தூளாக ஆகணும், அந்த மாதிரி. அடுத்து அதே கடாயிலேயே 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 15 காஞ்ச மிளகா, 10 பூண்டு பல் தோலோடவே சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி செவக்க வறுத்துக்கணும். மிளகாயும் பூண்டும் வறுக்கும் போது மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மற்ற பொருள் எல்லாம் எண்ணெய் சேர்க்காம தான் வறுக்கணும். மிளகா பூண்டு எல்லாமே நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் அதிலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 2 துண்டு கட்டி பெருங்காயம் இருக்கு இல்லையா, அதை சேர்த்து நல்லா உப்பி வர்ற அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ எல்லா பொருளையும் நல்லா ஆற வச்சுக்கணும். அந்த பெருங்காயம் வறுபட்ட வீடியோ வந்து எனக்கு மிஸ் ஆகிட்டு. இப்போ நல்லா எல்லாமே ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் முதல்ல மிளகா பூண்டு பெருங்காயம் சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு இந்த பருப்பெல்லாம் முன்னாடி போட்டு அரைச்சிட்டிங்கன்னா இந்த மிளகா பூண்டெல்லாம் அதுக்கப்புறம் அரைப்படாது. அடுத்து மற்ற பொருளெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப மையாக பவுடராக அரைக்காமல் கொஞ்சம் லேசாக வாயில் கடிபட்டால் நல்லா இருக்குங்கிற மாதிரி கொரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மிளகா பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த சீக்கிரட்டான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை, இதையும் சேர்த்துட்டு ஒரு சுத்து லேசாக ஒரு தடவை பிளெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், நமக்கு சூப்பரான டேஸ்டியான இட்லி மிளகா பொடி ரெடி. இதில் ஏன் வந்து நான் சக்கரை சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த இட்லி மிளகாப்பொடி வச்சு பொடி இட்லி செய்யலாம். ஒரு கடாயில் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 ஸ்பூன் இட்லி மிளகாப்பொடி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நான் மினி இட்லி போட்டு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கணும். அந்த பொடி வந்து இட்லியோட நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த பொடி இட்லியை நீங்கள் குழந்தைங்களுக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இட்லி தோசைக்குன்னு மட்டும் இல்லாமல் சாதத்தில் கூட இந்த இட்லி மிளகாப்பொடி போட்டு நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த இட்லி மிளகாப்பொடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இட்லி பொடிக்கு என்னென்னலாம் சேர்ப்பீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து வரப்போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.